பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண்ட சித்தம் ஜானதம் சாத்திரம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதன கலியுதேவன் காட்சிமணி யூடியூப் பிரத்யேக மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு என்ன பெரியவா நம்மளை சாகடிக்கிறார், என்ன பெரியவா நம்மளை சாகடிக்கிறார். ஆமாம், நம்மளை பெரியவா மேலே பித்து பிடிச்சி நம்மளை சாகடிக்கிறார். பெரியவா பெரியவா மேலே அவ்வளவு பெரியவாளை பற்றி தெரிஞ்சுட்டவா மேலே பக்தி பண்ணுறவாள்னா பெரியவா அப்படி தான் பண்ணுறாரு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். பரம்பரையாக சிவபூஜை பண்ணியிருந்த குடும்பத்திலேருந்து வந்தவர் கிருஷ்ண சாஸ்திரிகள். இவர் சிவபூஜை பண்ணிட்டு இருக்கார். இவர் ஒரு டீச்சர், சன்ஸ்கிரிட் அந்த மாதிரி இதில் இதை பண்ணிட்டு இருக்கார். அவள் குடும்பத்தில் மொத்தம் 8 பேர். அப்போ தவிர 6 குழந்தைகள் போல இருக்குது. ஏழ்மையான குடும்பம். ஒரே ஒரு பையன் மட்டும், முதல் பையன் வேலைக்கு போகிறான், ஒரு கிளர்க்காக இருக்கான். வருமானம்லாம் அவ்வளோவா இல்லை, பரம ஏழைகளாக இருக்கான். ஆனால் மாப்பிரியோட பரமபக்தாளாக அவள் இருந்தாள். அவள் அம்மா அப்பா கிருஷ்ணசாஸ்திரிகளும் ஒரு பொண்டாட்டியும். பசங்களுக்கு அவ்வளோ பெரியவாளை பற்றி தெரியாது. அவள் அவளுக்கு வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சாப்பிட உட்காந்தும்போது என்ன பண்ணுவாளாம், ஜலத்தை குடிச்சிடுவாவா. குடிச்சிட்டா சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கம்மியாக தானே உள்ளே போகும். ஏன்னா அப்படியாவது குறைக்கணும், ஏன்னா வேறு அவ்வளோ வறுமை அவளுக்கு. அப்படிலாம் போயின்னு இருக்கு. அந்த சிவபூஜை இவ்வளோ விடாமல் பண்ணிகிட்டு இருக்கார். ஆனால் பிரிவாக தான் எடுத்து வச்சுருக்கார் சிவபூஜையை. இவ்வளோ ஏழ்மையாக இருக்குது. அதனால் பெரியவா அவள் ஊருக்கு வந்திருக்கா. பையன்கிட்ட பையனை இந்த வேலைக்கு போகிற பையனை இந்த மாதிரி நம்ம பார்க்க போகணும், பெரியவாளை தரிசனம் பண்ண போகணும்னு அவள் கிருஷ்ணசாஸ்திரிகள் கூப்பிடும்போது, ஏன்னா என்ன பெரியவா சிவபூஜையெல்லாம் அவ்வளோ பண்ணிட்டு பெரியவா இது எல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க, ஆனால் பெரியவா நம்ம எப்படி என்ன பெரியவா நம்மளை சாகடிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பையன் கோபத்தில் பேசுகிறான். அப்பாவுக்கு ஏகப்பட்ட கோபம். என்ன இருந்தாலும் பெரியவாவுடைய பக்தர் இல்லையா, ஒரு பெரியவாளை இது மாதிரி சொன்னால் ஒத்துப்பாரா. அப்புறம் ஆனால் பையன் தனியாக அவன் ஃபீல் பண்ணியிருக்கான். நம்ம ஏதோ அவசரத்தில் பேசிடுறோம். ஆனால் பெரியவா அப்பா பக்தியோடு இருக்காள இப்படி இருக்கா. ஆனாலும் என்ன இருந்தாலுமே பெரியவா கொஞ்சம் அனுகிரகம் பண்ணணும், பண்ணாமல் இருக்கார், அது தப்பு தான் அப்படின்னு கொஞ்சம் 2 பக்கமாக இப்படியும் அப்படியுமா இருக்கான். கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் அவன் இருக்கான் பையன். அப்போ அடுத்த நாள் மகாபிரிவா வராரு. வந்தவர் இவள் வீட்டுக்கே வரேன்னு சொல்லிட்டார் போல இருக்கு. அதனால் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் இந்த பையனை இவர் கிருஷ்ணசாஸ்திரிகள், நீ வேலைக்கு போகாத, வீட்டிலே இருடா அப்படின்னு சொல்லி போயிட்டார். ஒரு அரகுர மனசோட தான் இந்த பையன் இருந்தான். இன்னும் பெரியவா இன்னும் நடந்துட போகிறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ பெரியவா வந்தார். அப்போ இவாள்லாம் பார்த்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிவிட்டு பண்ணும்போது பூஜை ரூமுக்கு வந்தார். பார்த்தார். சொன்னார் பெரியவா இவா எதுவும் வறுமையை பற்றி சொல்லலை. நீங்கள் குடும்பமாக முடிஞ்சால் தினமுமே உட்காந்துட்டு சாயங்காலம் கார்த்தால 2 வேளையுமே கனகாதாரா சோஸ்திரம் சொல்லுங்க, 2 பேருமே எல்லாருமே சொல்லுங்க அப்படின்னு பெரியவா அவளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பெரியவா அதை அந்த பூஜை ரூமை பார்த்துட்டு பெரியவா பாதம் பட்டிருக்காவா கிரகத்தில். பெரியவா கிளம்பி போயிட்டா. அதான் பெரியவா அங்கே வந்தது இவளுடைய ஏழ்மையை போக்குறதுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிதான். அப்புறம் அந்த பெரியவா போனது என்ன எப்படி தெரியும். அந்த பையன் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. பெரியவா போனது வருமே, பரமேஸ்வரன் நேரம் போயிருக்காருன்னா என்னன்னா அவன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனகதாஸ் வஸ்திரம் அவன் கார்த்தால குளிச்சுட்டு அவன் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போவான் போல இருக்குது. அவன் சொல்கிறானே பையனே இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பண்ணால் என்னென்னு அவனும் கூட உட்காந்து சொல்லுவா போல இருக்குது. அப்புறம் சாயங்காலமும் அது மாதிரி ஆஃபீஸ்லேருந்து வந்தவொடனே கை காலெலாம் அலமிட்டு அவன் உட்காந்து அவன் சொல்லுவான் போல இருக்குது. இவாளும் சொல்லியிருக்கா இந்த மாதிரி பண்ணியிருக்கா. இப்படி பண்ணதில் என்ன இருக்குன்னா ஒரு
ஒரு மாதம் தான் போயிருக்கும் போல இருக்குது. அதுக்குள்ளேயே என்ன ஆயிருக்குன்னா ஆஃபீஸில் அவனுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. சேல்ரி வந்து நிறைய ஏறி இருக்கு, அவனுக்கு ஏகப்பட்ட சேல்ரி ஆகிருக்கு. நல்ல அவனுக்கு வரும்படி அவனுக்கு சம்பளம் வந்ததுனால அப்போ அவன் சொல்லுவானா, என்ன பெரியவா நம்மளை சாகடிக்கிறாருன்னு. பெரியவா மேலே அப்புறம் பக்தி வந்து பெரியவா மேலே பித்து பிடிச்சி சாகடிப்பார் பெரியவா, அந்த மாதிரி பக்தியில் அது ஒன்றா நடந்திருக்கும். அப்போ முதல்ல அவன் அப்படி சொல்லியிருந்தான். அப்புறம் அவனுக்கு நல்ல ஆஃபீஸ்லேயே ப்ரொமோஷன் வரணும் அப்படின்னா, அந்த ப்ரொமோஷன் வரணும் அப்படின்னா இவன் என்ன பண்ணாலும் ப்ரொமோஷன் கொடுத்துருவாளா? எவ்வளோ பேர் இருக்கா, நல்ல அவள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவா, அவளுக்கெல்லாம் வந்து ரெகக்னிஷன் இருக்குமானா, அது மாபெரியா அப்படிங்கிற பரமேஸ்வரன் யார் வந்து அசஸ் பண்ணுவோ அவர் புத்தியில் பூந்து அவரை பண்ண வச்சா தானே நடக்கும். அப்போ ஏகப்பட்ட அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால் என்ன இருக்குன்னா அவனுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடச்சி நிறைய சம்பளம் ஏறி அவனுக்கு அப்புறம் ரொம்ப அவளுக்கு இப்போ இருக்கிற கஷ்டத்துலேருந்து நீங்கள் தாராளமாக வந்துடுத்து அவளுக்கு அப்படிங்கிறா. அதனால் என்ன பிரிவா நம்மளை சாகடிக்கிறார் அப்படின்னு அது ஏன் டைட்டில் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நிஜமாக பிரிவா நம்மளை சாகடிக்கிறார், நம்மளை பக்தியில் பிரிவா மேலே பித்து பிடிக்க வச்சு சாகடிக்கிறார் நம்மளை. அதனால் இது ஒரு விதமான ஒரு இது பிரிவா கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் பக்தர்களுக்கு. அதை தான் நான் அந்த டைட்டிலாக வச்சுருக்கேன். பிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அப்படி தான் எல்லாம் பண்ணுவார். அவரை பற்றி புரிஞ்சுக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும், புரிஞ்சின்ற வாளுக்கு அதனுடைய அருமை தெரியும். ஜெய் ஜெய் சங்கர சங்கர மகாபிரிய பாதவீச்சரம் மகாபிரிய பாதவீச்சரம்.